இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல பேரண்ட்ஸ் யாரும் அவங்க கிட்ஸை பிளே கிரவுண்டுக்கு அனுப்புறது இல்லைங்க. அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நிறைய கிட்ஸ் பிளே ஏரியா வந்துருச்சுங்க. அந்த கிட்ஸ் பிளே ஏரியா வச்சு லேக்ஸ் கணக்கில் இன்கம் வர மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சொல்லவா? நம்ம பிரான்சைஸ் தமிழ்ல நியூவா ஜாயின் பண்ணிருக்க கேம் ஆன் பிளே இப்போ அவங்களோட பிரான்சைஸ் மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டும் 15 lakhs இருந்தாலே போதுங்க. நம்ம கேம் ஆன் பிளே பிரான்சைஸை எடுத்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி 1.5 lakhsல இருந்து 2.5 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணலாங்க. நம்ம கேம் ஆன் பிளேவை சூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, சைட் செலக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, டிசைன் அண்ட் லேஅவுட் போட்டு கொடுத்துருவாங்க, ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஸ்டாஃப் ரெக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, மார்க்கெட்டிங் அண்ட் பிஆர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆப்ரேஷனல் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஐடி அண்ட் பிஓஎஸ் பில்லிங் சாஃப்ட்வேரையும் ப்ரொவைட் பண்ணி கிராண்ட் ஓப்பனிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க, இன்டீரியர் அண்ட் ஃபர்னிச்சருக்கு பிளான் டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க இந்த பிசினஸ்ல ஒன் டைம் தாங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ பர்ஃபெக்டான லொகேஷனை சூஸ் பண்ணா மட்டும் போதுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பிசினஸ் தாங்க நம்ம கேம் ஆன் பிளே. இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல இந்த பிசினஸும் பீக்ல போக போதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பிரான்சைஸ் தமிழனை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பிரான்சைஸ் தமிழனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.